ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக் டேஸோட ரொட்டீன் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். நான் எப்படி வேலைக்கும் போய்க்கிட்டு மார்னிங் வேலையும் முடிக்கிறேன் அப்படின்னு தாங்க காமிக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சதுமே டீலாம் போட்டுட்டு என்ன சைட் டிஷ் பண்ணணுமோ அதுக்கு உண்டானதை ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிருவேங்க. அப்புறம் இன்றைக்கி பிளான் பண்ணது புடலங்காய் போட்டு கூட்டு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன், சப்பாத்தி வச்சு. அதுக்கு அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்போதுமே காலையில் ப்ரஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு 1 கப்பில் ஒரு பெரிய கிளாஸ் நிறைய ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துப்பேன். அதை குடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது தாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை பிசைஞ்சு முடிச்சிடலாங்க. சைட்லேயே காஃபி ரெடியாக இருக்கும், அதுவும் அப்பப்போ சிப் பண்ணிகிட்டே தான் இது பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் நல்லா மாவு பிசைஞ்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. பாத்திரம் தேய்க்க வேண்டியது தனியாக எடுத்து வச்சுருவேன். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் இருக்கிறத லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் இந்த புடலங்காய் கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் நாங்கள். அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எல்லாம் ஊற்றிட்டோம்னா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு வெசல்ஸ் கூடையிலேருந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற பாத்திரத்தை ஃபுல்லாக நாங்கள் வெசல்ஸை கழுவி வச்சுருவோங்க. கழுவி வச்சுட்டு பேலன்ஸ் சேர்றது அதை அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். அது ஈவினிங் தான் கழுவுங்க. இப்போ இருக்கிற பாத்திரத்தை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வெசல்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. கடன்னு வேலை ஓடுங்க. இப்படி தாங்க டெய்லி மார்னிங் ரொட்டீன் இருக்கும் என்னோடது. ஓகே, எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு சைட் பை சைட் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தம்பிக்கு இன்றைக்கி கொஞ்சம் வடமாக இருந்தது, வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சைட் பை சைடு சுட்டுட்ருந்தேன். எப்போதுமே அவன் வடை மட்டும்தாங்க நல்லா சாப்பிடுவான், வேறு எதுவுமே அவ்வளோவா சாப்பிட மாட்டான். அதனால் எப்போதுமே மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக மாவு வடைக்குன்னு நான் எப்போதுமே அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். அதேமாதிரி கொஞ்சம் அரைச்ச மாவு பேலன்ஸ் இருந்தது, அவனுக்காக ஸ்கூலுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டாங்க. நான் எப்போதுமே எடுத்து வச்சுருவேன், அதே மாதிரி எடுத்து வச்சுருந்தேன், எடுத்து போட்டு வச்சாச்சு. இப்போ புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தாளிப்பு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அதையும் சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு, அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பரபரப்பாக போய்கிட்டு இருக்குன்னு. இதில் நான் எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் நான் இப்படி அப்பப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இப்போது அந்த புடலங்காய் கூட்டுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டா முடிஞ்சுது. நமக்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. தம்பிக்கு வடையும் போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி தாங்க பண்ணணும். அதுவும் கடன்னு பண்ணிடுவோங்க. ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுத்து முடிச்சாச்சுங்க. நான் எப்போதுமே கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே போட மாட்டேன், அது அடுப்பில் இருக்கும்போதே போட மாட்டேன். ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக எல்லா பக்கமும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. நான் வாஷ் பேசின் பக்கத்தில் வச்சு போட்டோன்னா எண்ணெய் தெரிச்சாலும் அங்கேயே தெரிச்சிடும் இல்லையா, அதனால் எல்லாம் போட்டு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி ஆகிக்கலாங்க. சப்பாத்தி போடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிடுவேங்க ஃபஸ்ட்டே நான். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டே 1 by 1 அடுக்கிக்கிறேங்க. நான் சப்பாத்தி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க போடுவேன். அது கடன்னு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய வேலையும் முடிஞ்சுது. அதாவது சாப்பாடோட அந்த பக்கமே போக வேண்டாம். அதனால் நான் ஃபஸ்ட்டே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு தாங்க குளிக்குவேன். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாங்க. சப்பாத்தி கடன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக. எனக்கு இப்போ டெய்லி போட்டு சப்பாத்தி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரைஸ் வைக்கிறத விட சப்பாத்தி ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. சப்பாத்தி போட்டுக்கலாங்க. சப்பாத்தி கடன்னு போட்டு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாங்க. சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணலாம். எல்லாரோட டிஃபன் பாக்ஸும் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு வச்சுக்கிறேன், சப்பாத்தி வச்சுக்கிறேங்க. சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூட்டு எடுத்து வச்சுக்கலாங்க சைட் டிஷ்க்கு.
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்பாத்தியும் இன்றைக்கி புடலங்காய் கூட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் அந்த வடை போட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சம் மீதி இருந்தது, அதையும் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. 2 தாங்க இருக்குது, அதனால் அதை மட்டும் வச்சுட்டேன். தம்பிக்கும் வடையை பேக் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து புடலங்காய் கூட்டு சாப்பிட மாட்டான், அதனால் ஜாம் தடவி ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துர்லாங்க. அவனுக்கு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டு வந்துடுவான். அதனால் சப்பாத்தி ரோல் தாங்க பண்ணி கொடுத்தேன், அதையும் எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு இவ்வளோ தாங்க, வேறு எதுவும் இன்றைக்கி பண்ணலை. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னடா டிஃபன் பாக்ஸ்க்கு வச்சதை காணோன்னு நினைக்காதீங்க, அவங்க 2 இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதை வந்து தம்பிக்கு 1 வச்சு கொடுத்து ஷேர் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தம்பி வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கேட்பான். அதுக்காண்டி ஏபிசிடி பிஸ்கட் இருந்தது கொஞ்சம், அதையும் போட்டு பேக் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி அவ்வளோதாங்க லஞ்ச் மெனு. ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் வந்து நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஃபுல்லாக கிச்சன் கவுண்டர் டாப்பாக க்ளீன் பண்ணிட்டு தாங்க நான் குளிக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, இப்படி தாங்க இருக்கும். வெசல்ஸ் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வெசல்ஸ் வந்து இனிமே வர்றது ஃபுல்லாகவே ஆஃப்டர்நூன் தாங்க கழுவுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.